அரிசி மாவு தட்டை ரொம்ப சூப்பராக இருக்கும், கிறிஸ்பியாக நல்ல ருசியாக இருக்கும். இதுக்கு 200 கிராம் உலக்குக்கு புழுங்கல் அரிசி, இட்லி புழுங்கல் அரிசி 2 உலக்கு எடுத்திருக்கேன். தட் இஸ் 400 கிராம். அதை நல்லா 4 மணி நேரம் ஊற வச்சு ஆட்டி எடுக்கணும். 20 காய்ந்த மிளகாய், 5 நாட்டு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலைகள், 1 ஸ்பூன் சோம்பு, இவ்வளவும் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. காரத்திற்கு இந்த மிளகாய் மட்டும்தான். ஸோ இந்த 4 ஜாமானையும் கொரப்பாக திரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. மாவின் பதம் இட்லி மாவுக்கு முந்தின பதமாக இருக்கணும். இட்லி மாவு எவ்வளோ டைட்டாக இருக்குமோ அதுக்கு முந்தின ஸ்டேஜ்லேயே கூட இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி ஆட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக ஆட்டிட வேண்டாம், கெட்டியாக ஆட்டி எடுத்துக்கோங்க. மாவு கெட்டியாக இருந்தால் உங்களுக்கு பிசைகிறதுக்கு வாக்காக இருக்கும். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. காயத்தூள் கணிசமாக சேர்த்துக்கோங்க. விரலி மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுத்தம் செய்யப்பட்ட வறுத்த கருப்பு எள் அதையும் சேர்த்துக்கோங்க. பொடிச்ச மசாலாவும் இதோட சேர்த்துருங்க. 100 கிராம் அளவுக்கு கடலை மாவை சேர்த்துக்கோங்க. சலிச்சே சேர்த்துக்கோங்க மாவை. அதே மாதிரி 100 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு, அதை 1-2 கோர்ஸ் டெக்ஸ்சரில் திரிச்சு போட்டுக்கோங்க மிக்சியில். வேர்க்கடலை பருப்பு இருந்தாலும் போடலாம். கடலை பருப்பை சில பேர் நனைச்சி போடுவாங்க ஊற வச்சு, அதுவும் சேர்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு கனத்த கரண்டி வச்சு நல்லா கிளறும் போது இந்த மாவின் பதம் நீங்கள் பிசைகிறது எப்படி இருக்கணும்னா, பாத்திரத்துலேயும் அந்த கரண்டியில் கையில் எங்கேயுமே ஒட்டக்கூடாது. அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா தட்டை ஃபஸ்ட் கிளாஸாக வரும். நல்லா கிளறி விடுங்க. நல்லா உருண்டு திரண்டு பந்து போல் வரும். அதுதான் பதம். ஒருவேளை மாவு நெகிழ்ந்து இருந்தது அப்படின்னா நீங்கள் பொரிக்கடலை மாவோ அல்லது கடலை மாவோ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒட்டவே இல்லை பாருங்கள் கரண்டியில். நல்ல எல்லா பக்கமும் அந்த உப்பு எல்லாம் படுற மாதிரி கிளறி விட்டுருங்க. கைகளை கொண்டு உருட்டும் போது கூட அதில் கைகள்லையும் அது ஒட்டவே இல்லை பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் கிளாஸாக வரும் தட்டை. கொஞ்சமாக நெய் கையில் தடவிட்டு ஒரு 10 உருண்டைகள் போல் உருட்டிட்டு இந்த எண்ணெய் காயக்கூடிய அந்த டைமில் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா விறுவிறுன்னு போட்டு எடுத்துடலாம். ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு அதில் எந்த அளவுக்கு வட்டம் வேணுமோ அந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்து இதை மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா அழகாக வட்டமாக வந்துடும். நான் உலக்கு வச்சே தான் செய்கிறேன். ஒரு ஃபோர்க் வச்சு கொஞ்சம் குத்துனீங்கன்னா இந்த தட்டை உப்பி எழும்பாமல் நல்ல தட்டையாக வரும். நீங்கள் இந்த ஃபோர்க் வச்சு குத்தலைன்னா அது பூரி மாதிரி உப்பிடும். ஸோ தட் இந்த ஃபோர்க் வச்சு 2 தடவை ஹோல் போட்டுக்கோங்க. எண்ணெயில் பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். எண்ணெய் ரொம்ப அனலை கூட்டி வைக்காதீங்க, அப்படின்னா தீஞ்சு போயிடும். மிதமான தீயிலே வைங்க. அந்த தீயினுடைய அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுட்டே இருக்காதீங்க. ஒரே அளவில் அனல் இருந்ததுன்னா இந்த பதார்த்தங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக வரும். ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சு, சினுக்கோலின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி வச்சு நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்ல கிறிஸ்பியாக வெந்த பிறகு எடுங்க. முழுமையாக வெந்துருச்சுன்னு தெரிஞ்ச பிறகு அதை எடுத்திங்கன்னா முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும். இந்த ருசி எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த மசாலா வாசனை செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ. இது வரைக்கும் சாப்பாடு ரெடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னோட எல்லா புது வீடியோஸையும் உடனுக்குடனே பார்க்கணுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.